கருவாயா கோதாவரி அப்பன் கல்யாணத்தை மண்டபத்துல தான் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டான்டா. அப்பெல்லாம் தான் மரியாதையா இருக்குன்னு சொல்லிவிட்டாரு. நான் என்ன பண்றதுனே எனக்கும் தெரியல. மண்டபத்துக்கு எப்படி 50,000 ரூபா 1,00,000 ரூபா கேட்பாங்களே, நான் என்னடா பண்ண முடியும்? இன்னும் ஒரு 2-3 மாசத்துல கல்யாணம் இருக்குது. எப்படா நான் சம்பாதிக்க போறேன்னு. தடியனே, நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்குன்னு கடவுள் ஆண்டவே நல்ல வழியை விட்டுருப்பியான். அது வரைக்கும் பொறுமையா காத்துரு. என்ன இதுக்கு மேலேயே பொறுமையா காத்துட்டு விட்டா எனக்கு 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும். நான் என்ன பண்ணலான்னு இருக்கிறேன், இந்த வெளியூர்ல ஏதோ மழை இருக்காம அதுக்கு கீழே இந்த மாதிரி முட்டை ஆம்லெட்டு அந்த மாதிரிலாம் போட்டுறாங்களாண்டா. பிரெட் ஆம்லெட்டு, சிக்கனு, மேகி எல்லாம் போட்டு ஒரு தள்ளுவண்டியில் விற்கலான் இருக்கிறேன். அதுக்கு கூட யாராவது வந்தே ஆகணும். அதான் உன்னைய கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வாடா கருவாயா, அந்த மலை சைடு ரொம்ப அருமையா இருக்கும். வாக்கன்னு போயிட்டு வருவோம். உனக்கு செலவு இருக்குது, நீ போற. எனக்கு என்ன செலவு இருக்குது? நான்லாம் வர முடியாது. போனேன் நான் வந்து வெத்தி வச்சுட்டு அவங்க அங்கே உட்காந்துருக்கதா, என்னாலாம் வர முடியாதுப்பா. இல்லை கருவாம்பிள்ளை, அது என்ன சொன்னான்னு கேட்டேன். போயிட்டு வாழ 4 காசு பார்த்தேன்னா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல. ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, போயிட்டு வாழ கூட போல. கிளவியே, உன் காது பாம்பு காதா என்ன? எங்கிட்ட இருந்து காதை தூக்கி இங்கே போட்டேன்னு தெரியலையே. இவ்வளோ காதை உன்னிப்பா கேட்டுருக்கிற. மற்ற நேரத்தில் கூப்பிட்டா மட்டும் காதை கேட்காத மாதிரி ஆக்சனம் போட்டுக்கிட்டு இருப்ப. நீ போகலைனாலும் உன்னை வேற வேலைக்கு அனுப்பிச்சி விட்ருவே. ஒழுங்கு மரியாதை போயிட்டு வா. அவன் கூட போனால் ஒரு 10 சம்பளமாவது கொடுப்பியான். போல அடியனே, இந்த இடத்துல தான் கடை போட போறோமா? ஆக்கா, நல்லா சில்லுன்னு காத்து அடிக்குது. மழைதாயா. நம்ம ஊர் தான் இருக்குது, வெட்ட வழி காடு மாதிரி. நீ என்ன நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இங்க எந்த அளவுக்கு அழகா இருக்கோ அதை விட ஆபத்து நிறைஞ்சிருக்கும் பாத்துக்க. அதனால நம்ம பார்த்துதான் இருக்கணும். முதவா நம்ம குடியிருக்க வீட்டுக்கு போயிட்டு வருவோம். அந்த அம்மாட்ட பேசியிருக்கிறேன்டா. அந்த அம்மா வாடகை மாசத்துக்கு 1000 ரூபா கொடுத்தா போதும்னு சொல்லி இருக்குது. வா, வீட்டை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம். வா. ஏய் குட்டி வாண்டே, போய் உங்க அம்மா வர சொல்லு. உங்க அம்மாட்ட கொஞ்சம் விஷயம் பேசணும். போப்பா. ஐயோ, காட்டுவாசி பயலுக வந்துட்டானுங்க இங்கிட்டு. அம்மா வெளியே போ. காட்டுவாசி பயலுக தப்பச்சிக்கிட்டு வந்துட்டானுங்க. நீ தூக்கிட்டு போயிடுவானுங்க. வேமா வாமா. ஏய், யாரடா காட்டுவாசி? என்ன லூசு போயில? எங்களை பார்த்தா காட்டுவாசி மாதிரியா தெரியுதே. உங்க அம்மா கூப்பிடுறியா என்னப்ப? ஐயோ, மன்னிச்சிரு தம்பி. அந்த பையன் அப்படிதான் யாரை பார்த்தாலும் காட்டுவாசின்னு சொல்லுவான் பார்த்துக்க. அன்னைக்கு ஒருத்தவங்கள பார்த்துவிட்டான், அதுல இருந்து அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான். மன்னிச்சது நீங்க தான் உங்க குடியே வந்திருக்கீங்களா? ஆமாம்மா, நாங்க தான் அது. இந்த வீடியோ நாங்க இருந்துக்கிறோம்மா. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தம்பியை மட்டும் கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேச சொல்லுங்க. காட்டுவாசி போயிருங்கன்னா ஒரு மாதிரி இருக்குல்ல. தடியனே, பகல் முழுக்க நான் வேலை பார்க்குறேன், நைட்ல நீ வேலை பாரு, சரியா? இப்படியே ஒருத்தர் ஷிஃப்டை மாற்றி பார்த்தா தான் சீக்கிரம் வேலையை முடிக்க முடியும். அப்போதான் கொஞ்ச ஆள் ஒருத்தாள் ரெஸ்ட் எடுத்துக்க முடியும் பார்த்துக்க. அதனால பகலில் நான் பார்க்குறேன், ராத்திரில நீ பாரு, சரியா? ஆமாண்டா கருவாயா, அதுவும் சரியான விஷயம்தான். சரி, இப்போ நீ கிளம்பு. ஏம்மா, ஒடியாங்க. பிரெட் ஆம்லேட்டு, மேகி, அப்புறம் சிக்கன் எல்லாம் இருக்குதுமா. வாங்க. இதை குளிருக்கு எதமான இருக்கும். வாங்கம்மா, வாங்க. என்னடா எவனையும் காணா? நம்மளும் எவ்வளோ நேரம் தான் குவி பார்க்குறது. ஏப்பா தம்பி, எனக்கு ஒரு பிரெட் ஆம்லெட் போட்டு கொடுப்பா. ஆமா, எவ்வளவு விலை? ஒரு பெட் ஆம்லெட்டு 70 ரூபாக்கா. மலைக்கு கீழே வச்சிருக்கோம்ல, ரொம்ப கஷ்டம் பொருள்லாம் கொண்டு வருது. அதனால தான் அவ்வளோ ரேட்டு. எது தப்பா நினச்சிக்காதீங்க. 70 ரூபா கொடுக்குறீங்களா? அடேங்க அப்பாடி அப்பா, உன்கிட்ட நான் பிரெட் ஆம்லெட் சாப்பிடணும்னா புதுசா வேலை பார்த்து சம்பாரிச்சிட்டுல வரணும். என்னப்பா இவ்வளோ விலையா? சரி, கொண்டா வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க எனக்கு ஒரு பிரெட் ஆம்லெட் கொடுக்குறீங்களா சாப்பிட்றதுக்கு? இவ்வளோ ஒரு பிரெட் ஆம்லெட் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அட, என்ன அழகா இருக்கா. இவ்வளோ மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ ஆளுக்கு முழுக்க சந்தோஷமா இருக்கும். அந்த பொண்ணை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே. இதான் சொல்லுவான். இங்கே வர்றவங்களுக்கு எல்லாமே பிரெட் ஆம்லெட்டு 70 ரூபா. ஆனால் உனக்கு மட்டும் 20 ரூபாய்க்கு கொடுக்குறேன். என்ன இல்லை, அப்போ நான் என்ன முட்டாளா? எனக்கு மட்டும் 70 ரூபாய்க்கு கொடுத்துட்டு அவளுக்கு 20 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அப்போ எனக்கு 20 ரூபா வாங்க. ஆளுங்களுக்கு மூஞ்சுகளை பாரு. நான் வேற, அவ வேற. உனக்கு அக்கா சின்ன பொண்ணா இருக்காளக்கா, அதனாலதான் அப்படி சொன்னேன். நீ 70 ரூபா தான் கொடுக்கணும் பார்த்துக்க. இங்க பாருங்கண்ணா, எல்லாத்துக்கும் என்ன விலையில கொடுக்குறீங்களோ அதே விலையில எனக்கு கொடுங்க. எதுக்குங்க தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க? என்ன விலையோ அதை மட்டும் கொடுங்க. எப்படியாச்சும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் பார்த்தா அதுக்குள்ள உள்ள பூந்து கெடுத்து விட்டார்களே. இவளுக்கெல்லாம் எதுக்கு தான் இங்க வராங்களோ தெரிய மாட்டேங்குதுச்சா. நான் சொல்றது கேளு ரேஸ்மா. ஒரு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டேன்னா உன் வாமிட் சென்சேஷன் எல்லாம் போயிடும். பிரெட் ஆம்லெட்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நீ வா, உனக்கு வாங்கி தரேன். எனக்கு வேர்க்கனே திகட்டுற மாதிரி இருக்குங்க. தயவு செஞ்சு வேண்டாம். இப்போவே எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா வாந்தி எடுத்துருவேன் போல. இதுல பிரெட் ஆம்லெட்லாம் எனக்கு வேணாமே, விட்டுருங்க. அடி ரேஸ்மா, நான் சொல்றதை கேள்றி. பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டாதான் இந்த மலைக்கு வந்ததுக்கான அர்த்தமே. நீ வா, ஒரு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டா தானா எல்லாம் சரியா போயிடுவா. எப்பா தம்பி, ஒரு பிரெட் ஆம்லெட் கொடுப்பா.
இது என்ன ஒவ்வொரு வார்த்தை வரும்போது வேணும் ஏதோ கோழி கத்துற மாதிரி வந்துகிட்டே இருக்குது. ஒழுங்கா வார்த்தையை சொல்லுங்க, அப்படின்னா தர முடியும். ஒரு பிரெட் ஆம்லெட்னு வாயை திறந்து சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஊடல ஏன்னா நான் பயமா இருக்குல்ல. ஐயோ வாந்தி வருது. தள்ளி போய் எடுக்கா, என் கடை முன்னாடி இருக்கிற. ஏமா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? வாந்தி வருதுன்னா அங்கிட்டு போய் எடுக்க வேண்டியதானே, அவ்வளோ இடம் கிடக்குதுல. அதை விட்டுட்டு என் கடை முன்னாடி என் கால் முன்னாடி தான் எடுத்து வைப்பியா? ஆளுங்களுக்கு மூஞ்சிக்கிட்டு போய் தள்ளி போகும்போத. ஏப்பா நீ என் பொண்டாட்டியை திட்டாதப்பா. அவளுக்கு வாந்தி வந்துருச்சு, என்ன பண்ண முடியும்? அடக்க முடியாதுல்ல. எதை வேணாலும் அடக்கிடலாம், நம்ம வாந்தி அடக்க முடியுமா சொல்லு? அதனால தான் எடுத்துவிட்டா. காலை தொடச்சு விட்டு போப்பா. உன்னோட பிரெட் ஆம்லெட்டு வேணாம், ஒன்று வேணாம். என் பொண்டாட்டி வாந்தி எடுத்துவிட்டா, நாங்கள் போயிட்டு வரோம். எத்தானையா அவன் முன்னாடியிலேருந்து வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கா வேணாம் வேணான்னு. அதை விட்டுட்டு வாங்கிக்கன்னு சொல்லிவிட்டு இப்போ என் காலில் நாசி பண்ணி விட்டீங்களா? போகும் போது இங்கேருந்து. சரி எனக்குன்னு வந்து சேருதுக பாரு வாந்தி கேசுக. இந்த வாந்தியெல்லாம் எடுக்கிற மாதிரி தான் இதுக்கெல்லாம் எதுக்கு தான் மலைக்கு வருதோ தெரில. நம்ம கடையை நார் அடிச்சு விட்டு போகிறதுக்குன்னே. கருவாயா ராத்திரி ஆகி போச்சு, இனி நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு. எவ்வளோ நேரம் தான் நீ காலிலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்ப? போடா, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். ஆமத்தடியனே காலெல்லாம் வலிக்குதே பார்த்துக்க. இங்கிட்ட எவனாவது வாந்தி கேஸ் எவனாவது வருவானுங்க, நல்லா தள்ளினே இதுக்கும் குழு. சரியா? அப்படின்னா பொல்லாதான் ஏன் ஏப்பா தம்பி, இங்கே பேயெல்லாம் 12 மணி போல் ஆட்டம் போடுறதுக்காக வரும். இந்த நேரத்தில் போய் கடையை போட்டு வச்சிருக்கிற, பேசாமல் கடையை மூடிட்டு போயிரு. அப்புறம் அதுக்கெல்லாம் வந்துடும் பார்த்துக்க. இதெல்லாம் சொல்ல 11:30 நீ வருவ, அப்படிதானே? போயா, இதை சொல்றதுக்குன்னே வருவாங்க போல இவங்கெல்லாம். கிளம்பி போ. நான் வேலை பார்க்குறது பிடிக்கலையாக்கு உங்களுக்குலாம். நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். உன் வாழ்க்கையில் இதுதான் கடைசி நாள்னா நான் என்ன பண்ண முடியும்? அந்த பேயை பார்த்துருந்தா கூட நான் பயந்துருக்க மாட்டேன். ஆனால் நீ கொடுக்குற பற்றியா ஒரு இன்ட்ரோ, இதுதான் எனக்கு பயமாக கிடக்குது. போ கிளம்பு. என்னங்க எங்க 2 பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு பிரெட் ஆம்லெட் கொடுக்குறீங்களா சாப்பிட்றதுக்கு? ஆகா, பார்த்தா நல்ல மனுஷங்களா தெரியுறாங்களே. இருமா கொடுக்குறேன், நல்லா சூடாக போட்டு கொடுக்குறேன், கொஞ்சம் பொறு. ஏமா நில்லுக்குமா, எங்க போறீங்க? ஏமா பாக்கிறதுக்கு 2 பேரும் டீசெண்டா இருக்கிறீங்க. பிரெட் ஆம்லெட் பூரா அமைக்கிட்டு 2 பேரும் கிளம்புறீங்க. ஒழுங்கா பணத்தை கொடுத்துட்டு போங்க. இதை ராத்திரில என்ன லூசு போயலாம், சும்மா ஓசியில கொடுக்கறது கடை வச்சிருக்கிறதுக்கு. ஏங்க எங்க வீடு இதோ அங்க தெரியுது பாத்தீங்களா பங்களா, அங்கதான் இருக்குது. நீங்க அங்க வந்து காசு வாங்கிக்கிறீங்களா? இல்ல நீங்க வர்றதுக்கு சிரமமா இருக்கும். நாங்க போய் அங்க பணத்தை எடுத்துட்டு வந்து இங்கேயே கொடுத்துட்டு போயிடுறோம். எங்க வீடு அங்கனக்குள்ளதான் இருக்குது. கொஞ்ச நேரம் பொறுங்க, வந்துடுறோம். என்னடா இந்த பொம்பளைய போய் ரொம்ப நேரம் ஆக போகுது, இன்ன வரைக்கும் ஆளவே காணா. பேசாம கருவாயினுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லி அங்கே போய் பார்த்துட்டே வந்துடுவோம். 140 ரூபா சும்மா விட முடியுமா? ஹலோ கருவாயா, சீக்கிரம் நீ ஸ்பாட்டுக்கு வாடா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். 2 பேரும் நல்லா ஆம்லெட்டை வாங்கி தின்னுபிட்டு எங்கோ பங்களான்ட்டு போனாளுகடா. அங்கேருந்து தெரியுது பார்த்தாலே. அந்த பங்களாக்குள்ளே தான் இருப்பாளுங்கன்னு நினைக்கிறேன். வாடா, போய் காசை வாங்கிட்டு வந்துடுவோம். 2 பேரும் உள்ள போனவங்களும் வெளியவே வரல பார்த்துக்க. ஏமாத்தி விட்டு போயிட்டாளுங்க. சீக்கிரம் வாடா. ஏனே காசை வாங்காத அளவுக்கு நீ லூசு போயலா? வாங்கிட்டு விட வேண்டியதானே? அவன் பங்களால போய் எடுத்துட்டு வரானா? நீ இப்போ எனக்கு கொடுத்துட்டு போய் சொல்லி தொலைக்க வேண்டியதானே? டே பொம்பளைங்கடா, அப்படி கஷ்டப்படுத்தி கேட்க முடியாதுல்ல. சரி எடுத்துட்டு வந்துருவாங்க, நம்பிக்கையை விட்டா. போனவங்களும் வரவே இல்லடா கிட்டது. கருவையா, நல்ல பங்களா மாதிரி பெரிய வீடை கட்டி வச்சுட்டு இவளுக்கெல்லாம் எதுக்கு தான் பிசுனாரித்தனமா இருக்கிறாளுங்களோ எனக்கும் தெரிய மாட்டேங்குது. ஒரு 140 ரூபா கொடுத்துட்டு போக வக்கலையா இவளுக்கெல்லாம்? தடியனே முதல்ல உள்ள போய் பார்ப்போம், யாரு வராங்கன்னு பார்ப்போம். வா போவோம். என்னடா இது, பால் அடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு. என்ன இங்க யாருமே வாழ்ற மாதிரி தெரியலையே. ஐயோ கருவாயா, கதவு மூடிக்கிச்சுடா. ஐயோ போச்சு, லாக் ஆயிக்கிச்சு. ஐயோ என்னடா பண்ணுறது, இப்போ திறக்க முடியாது போல இருக்கு. ஐயோ நம்ம இங்கேயே சாவ போறோம். ஐயோ என்ன எத்தனை ஐயோ போடுவேன், எனக்கே ஒரு மாதிரி பீதி அள்ளுது. ஐயோ அங்க பாருடே கொஞ்சம். அட தடியனே, காசு வாங்காம போயிட்டீங்களாக்கும், அதான் திரும்ப வந்திருக்கிறீங்களா? இதோ காசு கொஞ்ச நேரத்துல தந்துருவோம். ஆனா உங்க சோழிய முடிச்சிட்டு எங்க கூட வந்துருங்க, அதுக்கப்புறம் நிறைய காசு தரோம். ஐயோ வேணாமா, உன் காசே வேணாம். எங்களை வெளியே தடுத்து விட்டுட்டாங்க, ஊருக்கு ஓடி போயிடுறோம். இங்கே வேணாமா, தயவு செஞ்சு எங்களை விட்டுரு. உங்களை எடுத்து பார்க்கவே பயமா இருக்குது. பேய் மாதிரி இருக்கீங்கம்மா, தயவு செஞ்சு விட்டுருக்குமா. உங்களை விடுறதுக்கா கூட்டிட்டு வந்தோம். இங்கே ஃபுல்லாக ராத்திரி ஃபுல்லாக இனிமேல் எங்களுக்கு பிரெட் ஆம்லேட்டை செஞ்சு கொடுக்க போறீங்க. இன்னைக்கு இல்லை, வருஷ கணக்கில்.
ஐயோ வருஷ கணக்குல இந்த வீட்டுக்குள்ள உட்காந்து நான் பிரெட் ஆம்லெட் போட்டுக்கிட்டு இருந்தா நாங்க எடுத்து சாப்பிடுறது என்னாலலாம் அப்படி முடியாது பாத்துக்க. எங்களை திறந்து விட்டுருக்க நாங்க ஓடி போயிடுறோம். ஓசியில பிரெட் ஆம்லெட் தின்னுபிட்டு இந்த பேய் ரெண்டுத்துக்கு பேச்ச பாத்தியா? அடே கருவாப்பையிலே, யாரடா ஓசின்னு சொன்ன, யார ஓசின்னு சொன்ன? உங்க 2 பேத்தையும் விட்டாதானே வெளியே. நீங்க வா, காலை ஃபுல்லா இங்கே உக்காந்து எங்க 2 பேத்துக்கும் பிரெட் ஆம்லெட் போட போறீங்க. அப்ப பாப்போம் நீ இந்த வாயெல்லாம் பேசுறியான்னு அப்ப பாப்போம்டா. சரி, நீங்க சொன்ன மாதிரியே நான் சம்மதிக்கிறேன். உங்களுக்கு பிரெட் ஆம்லெட் தானே போட்டு தரணும். அதுக்கான பொருள்லாம் இல்லாம எப்படிங்க உங்களுக்கு பிரெட் ஆம்லெட் போட்டு தர முடியும்? நீங்க வேணா ஒன்று பண்ணுங்க, எங்களை வெளியே விடுங்க, நாங்க போய் அந்த பொருள்லாம் எடுத்துட்டு வந்து இங்கேயே உங்களுக்கு போட்டு தந்துட்டு இருக்கிறோம். சரியா? ஏதாவது தில்லு முள்ளு பண்ணி ஓடி போயிட்டீங்கன்னா என்ன பண்றது? அப்படியே இருந்தாலும் நாங்க ஓடி போயிட்டாலும் நீங்க 2 பேரும் பேய் தானே, எப்படியே எங்களை பிடிச்சிட மாட்டீங்களாக்கோ? சும்மா இருக்குமா, நாங்க போய் எடுத்துட்டு உடனே இங்க வந்துருவோம். எங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் இங்க வெயிட் பண்ணுங்க. நாங்க வரலைன்னா எங்க பேரை மாத்தி வச்சுக்கிறோம். அடியே காத்தாயி, அவனை விடு, அவன் பொருள்லாம் எடுத்துட்டு வரட்டும். அப்பதானே நம்ம திருப்தியா சாப்பிட முடியும். சரிடா, 2 பேரும் போய் எடுத்துட்டு வாங்க பொருளை. எடுத்துட்டு இங்க வரணும். 10 நிமிஷம் தாங்க காத்திருப்பேன். போக. நாங்க நெளிச்சு வாங்களா, நாங்க போயிட்டு வரோம். என்ன பாய். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.